ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசியம் காந்திய காலகட்டம். சரிங்களா, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எவ்வளவு ஒரு ஸ்டோரி மாதிரி எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுமோ நான் அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காந்திய காலகட்டம் அப்படின்னாலே நம்ம காந்தியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காந்தியோட பிறப்பு பார்க்கலாம். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா குஜராத்தில் போர்பந்தர் அப்படின்ற இடத்துல 1869 வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதி பிறக்கிறாரு. இவருக்கு இவருடைய இயற்பெயர் என்னென்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. சரிங்களா, இவருடைய தந்தை யாருன்னா காபா காந்தி, தாய் புத்லிபாய். ஓகேங்களா, இதுக்கப்புறமா ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சட்டம் பயிலுறதுக்காக, அதாவது லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, 1888 அதாவது 1888 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் இங்கிலாந்து போகிறாரு. கடல் பயணமாக போய் 88லேருந்து 3 வருஷம். சரிங்களா, அதாவது லா முடிச்சுட்டு இந்த வழக்கறிஞர் பட்டம் வாங்கிட்டு வராரு. அதாவது இவர் பட்டம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அப்போ இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தானே இங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நீதி நியாயமான முறையில் ரொம்ப நம்பிக்கை இருந்தவராக இவர் இந்தியா திரும்பியிருப்பார். இவர் லா முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவார் அப்படின்னா பாம்பேயில் வழக்கறிஞராக பணியாற்றுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவார். அது எதுவுமே முயற்சி கொடுக்காததுனால இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற குஜராத் நிறுவனம் ஒன்று. சரிங்களா, சட்ட உரிமை வழக்கு, அதாவது அது ரிலேட்டடாக காந்தியடிகளை கூப்பிட்றாங்க. அப்போ அவர் 1893, அதாவது படிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா 2 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ இவர் 88 படிக்க போகிறாரு. அதுலேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா படித்து முடிச்சுட்டு வராரு. படித்து முடிச்சு 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் இவர் ஒரு வேலை ரிலேட்டடாக, ஜாப் ரிலேட்டடாக தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்போது இவர் அதாவது ட்ரெயினில் போகிறார். சரிங்களா, எங்கேருந்து எங்கன்னா டர்பன்லேருந்து பிரிட்டோரியாவுக்கு போகிறாரு. அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும்ல, அங்கே பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படின்ற ரயில் நிலையத்தில் அங்கே என்ன இந்த இனவெறி கொள்கை அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இருந்ததுனால இவர் வலுக்கட்டாயமாக ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளி விட்டாங்க. யார், நம்ம மகாத்மா காந்தி அவர்களை. ஸோ இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்வாலில் அப்படின்ற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்தி ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு. அதில் உங்களுக்கு என்ன குறை, உங்கள் குறைகளை தைரியமாக சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி ஒரு அமைப்பு அவர் உருவாக்குறாரு அப்படின்ற. சரிங்களா, அங்கே என்ன அப்படின்னா இந்தியர்கள் அங்கே டிரான்ஸ்வாலில் அங்கே இருக்கணும் அப்படின்னா தலைவரி, அதாவது தலைக்கு 3 பவுன் வரியாக கொடுக்கணும். இப்போ அவங்க கொடுக்குற இடத்த தவிர வேறு இடத்துக்கு போகிறதுக்குலாம் பெர்மிஷன் இல்லை. அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 9 மணிக்கு மேலே நைட்டில் வெளியே போகக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் சட்டம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப நியாயமே கிடையாது. அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டங்கள் எல்லாத்துக்கும் காந்தியடிகள் இதுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தியிருப்பார். சரிங்களா, காந்தியடிகள், இது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. காந்தியடிகளை ரொம்ப ஈர்த்த புத்தகங்கள் 2 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டால்ஸ்டாய், ரஸ்கின். ஃபஸ்ட்டு டால்ஸ்டாய் என்னென்னா த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, அதாவது கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது. அடுத்தது ரஸ்கின் அவர்களுடைய அன்டு த லாஸ்ட், இந்த ஒரு புத்தகமும் தாராவோட சிவில் டிசொபீடியன்ஸ், அதாவது சட்ட மறுப்பு, இந்த புத்தகங்கள் எல்லாமே அவர் தாக்கத்திற்குள்ளானார் அப்படிங்கிறாங்க. ரஸ்கினால் ஈர்க்கப்பட்ட காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபீனிக்ஸ் குடியிருப்பு அப்படிங்கிறத 1905லையும் டால்ஸ்டாய் பண்ணை அப்படிங்கிறத 1910லையும் உருவாக்கிடுறாரு. சரிங்களா, அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காந்தி அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய அரசியல் குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே. சரிங்களா, இந்த கோபாலகிருஷ்ணன் கோகலே தான் மகாத்மா காந்தி அவர்களுடைய அரசியல் குரு. ஸோ இதுக்கப்புறமா இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய சத்தியாகிரகம், இதில் காந்தியடிகள் ஸ்டார்ட் ஆகி கடைசியாக வெள்ளையனே வெளியேறு முடிஞ்சு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சாம்பிரான் சத்தியாகிரகம். ஸோ இந்த சாம்பிரான் சத்தியாகிரகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பீகாரில் வந்துட்டு சாம்பிரான் அப்படின்ற ஒரு இடத்துல தீன் காதியா அப்படின்ற முறை வந்து பின்பற்றப்பட்டது. இதில் வந்து என்ன அப்படின்னா, விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நிலத்துல 20ல் 3 பகுதி வந்துட்டு இண்டிகோ, அதாவது வந்துட்டு அவுரி சாயம் வந்துட்டு பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்துட்டு அவங்கள வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட இடத்துல 20%ல் 3% வந்து நீங்கள் இந்த இண்டிகோ தான் பயிரிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. 19ஆம் நூற்றாண்டு கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ வந்து ஜெர்மானிய செயற்கை சாயங்கள் வந்து உள்ளே வருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இண்டிகோ விற்பனை வந்து குறைஞ்சி போயிடுது. இதனால வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பண்ணையாளர்கள் வந்துட்டு இந்த சூழ்நிலையை வந்து அவங்களுக்கு சாதகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாக வந்து வரி வந்து வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வந்துட்டு ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. அதாவது வந்து என்னென்னா, ஏன் அதிகமாக எங்ககிட்ட வந்துட்டு வரி கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் பிரச்சனை ஏற்படுது. அப்போது அந்த சம்பிரானில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி காந்தியடிகள்கிட்ட கேட்டுக்கிறாரு, நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது காந்தியடிகள் அங்கே வர போலீஸ் வந்துட்டு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி காந்தியை சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் வந்துட்டு காந்தியடிகள் வந்துட்டு போலீஸ் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு மறுத்துட்டு அவங்க வந்து இங்கே வந்து வராரு. இந்த செய்தி வந்துட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே பரவிருச்சு. அதனால வந்துட்டு 1000 பேர்த்துக்கு மேலே அங்கே கூடிட்டாங்க. அப்போ தான் முதல்ல நாடு வந்துட்டு ஒத்துழையாமை இயக்க செயல்முறை அப்படிங்கிற பாடத்தை வந்து முதலாக வந்துட்டு கற்றுக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லைங்களா, ராஜேந்திர பிரசாத். அவரும் வழக்கறிஞர் பிரஜ் கிஷோர். சரிங்களா. ஸோ பிரசாத்தும் பிரஜ் கிஷோரும் வந்துட்டு காந்திக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. துணைநிலை ஆளுநர் வந்து ஒரு குழுவை வந்து உருவாக்குறாரு. அப்போ வந்து இந்த தீன் காதியா முறையை வந்துட்டு ரத்து பண்ணிடுறாங்க. சரிங்களா. இந்த பண்ணையாளர்கள் வந்துட்டு விவசாயிகள் மேலே இந்த மாதிரி அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்களே, இந்த மாதிரி நீங்கள் அவுரி வந்து அதாவது இண்டிகோ பயிரிடணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி 1918 அலகாபாத் மில் வேலை நிறுத்தம், தென் அதே டைமில் கேதா சத்தியாகிரகம், இது ரெண்டுமே வந்துட்டு காந்தியை வந்து ஒரு மக்கள் தலைவராக வந்து உருவாக வச்சிருச்சு. சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம காந்தி பிறந்ததை பார்த்தோம். காந்தி வந்து அடுத்த தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாரு. அங்கேருந்து அவர் ட்ரெயினில் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த முதல்ல இந்த தீன் காதியா, அதாவது சம்பிரான் சத்தியாகிரகம். இதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ரவுலட் சட்டம். சரிங்களா. ரவுலட் சட்டமும் ஜாலியன் வாலாபாக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லிட்டு காந்தி வந்துட்டு இதை வந்து எதிர்க்கிறாரு. இந்த வந்துட்டு 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு வந்துட்டு போராட்டத்திற்கு கூப்பிடுறாரு. அப்போ வந்து இந்த ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் வந்துட்டு எல்லா பக்கமுமே வந்து இருந்தாலுமே பஞ்சாபில் ரொம்ப இதாக சொல்லணும் அப்படின்னா அமிர்தசரஸ். சரிங்களா. இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப அதிகமாக தீவிரமடைஞ்சு காந்தியை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணது மட்டும் இல்லாமல் பஞ்சாபுக்குள்ளே நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடுத்து வச்சிடுறாங்க. சரிங்களா. ஏப்ரல் 9 டாக்டர் சைஃபுதீன் கிச்லு சத்யபால், அதாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு கைது செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஜென்ரல் டயரோட கொடுங்கோன்மை, இவரை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு இடம். சரிங்களா. அங்கே வந்துட்டு அதே 1919 அப்போ பைசாஹி திருநாள், இது வந்து என்னென்னா சீக்கியர்களுக்கு உண்டான ஒரு ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி. அப்போ வந்துட்டு அந்த இடத்துல அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 1000 பேர்த்துக்கு மேலே அங்கே கூடி இருக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜென்ரல் டயரு பீரங்கி, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா படை வீரர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து சுற்றி வளைச்சி அந்த இடத்த ஃபுல்லாக யாரும் வெளியே போகாத மாதிரி பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் மனசாட்சியே இல்லாமல் வந்துட்டு சுட்டு கொன்னுடுறான். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப பெருசாகிருச்சு. நீங்கள் வந்துட்டு இப்போ ரொம்ப ஒரு பெரிய விஷயமானதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ரவீந்திரநாத் தாகூருக்கு வந்துட்டு நைட்ஹுட், அதாவது வந்துட்டு வீர திருமகன் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. காந்தியடிகளுக்கு வந்துட்டு கேசர்-இ-ஹிந்த் அப்படின்ற வந்து ஒரு பதக்கத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது இது ரெண்டத்தையும் வந்து அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. பட்டமும் வேணாம் எங்களுக்கு, உங்களுடைய பதக்கமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து திருப்பி கொடுத்துட்றாங்க. அப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு கிலாபத் இயக்கம் வந்து உருவாகுது. இந்த கிலாபத் இயக்கம் வந்துட்டு முதல் உலகப் போருக்கு அப்புறமா, அதாவது 1918 முதல் உலகப் போருக்கு அப்புறமா
இஸ்லாமிய மதத் தலைவர் சரிங்களா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய துருக்கியில் ஹலிபா அப்படின்றவர் வந்துட்டு ரொம்ப கடுமையாக வந்து நடத்தப்பட்டார். அவருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் என்னென்னா இந்த கிலாபத் இயக்கம். இதை தோற்றுவித்தது யாருன்னா அலி பிரதர்ஸ், அதாவது முகமது அலி, ஷவுக்கத் அலி சரிங்களா. இந்த அலி பிரதர்ஸ் தான் வந்துட்டு இந்த கிலாபத் இயக்கத்தை வந்துட்டு தோற்றுவிப்பாங்க. இந்த இயக்கத்திற்கு வந்துட்டு காந்தியடிகள் வந்து ஆதரவு கொடுக்குறாரு. அதாவது வந்துட்டு இது வந்து ஒரு இந்து முஸ்லீமை வந்து இணைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ 1919 அகில இந்திய கிலாபத் இயக்கம் மாநாடு வந்துட்டு டெல்லியில் நடக்குது. அங்கே வந்துட்டு இந்த அலி பிரதர்ஸ் வந்து தலைமை ஏற்கிறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே வந்தே மாதரம், அல்லாஹ் அக்பர், இந்து முஸ்லீம் ஒற்றுமை ஓங்க அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ஷவுக்கத் அலி வந்துட்டு முன்மொழிகிறாரு. இப்போ 1920 19 முடிஞ்சு 20வது வருஷம் ஆரம்பிக்குது. ஜூன் 9ஆம் தேதி அலகாபாத்தில் கிலாபத் குழுவோட கூட்டத்தில் வந்துட்டு காந்தியடிகளோட அகிம்சை ப்ளஸ் ஒத்துழையாமை இயக்கம் இது ரெண்டையுமே வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க சரிங்களா. அடுத்தது என்ன ஆகுதுன்னா ஒத்துழையாமை இயக்கம் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒத்துழையாமை இயக்கம் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 1920 ஆகஸ்ட் 1 ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 1920. இதுக்கு முன்னாடி 1919 ரவுலட் சட்டம் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி 1918 என்னது இந்த கேதார் சத்தியாகிரகம், அப்புறம் அந்த அலகாபாத் அந்த மில்லு வேலை நிறுத்தம் மாதிரிலாம். அப்போ தான் அதுக்கப்புறமா தான் 18க்கு அப்புறமா தான் காந்தி வந்து ஒரு அதுக்கு முன்னாடியே வந்து அவர் நிறையா போராட்டம் பண்ணியிருப்பார். இருந்தாலும் அந்த அந்த அவுரி சம்பவம் இருக்குது இல்லைங்களா, அந்த சம்பரான் சத்தியாகிரகம், தீன் காதி, அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே, அதில் தான் வந்துட்டு காந்தி வந்து ஒரு மக்கள் தலைவராக வந்து உருவெடுக்கிறாரு. அடுத்து இப்போ 1920 நம்ம வந்துட்டோம் சரிங்களா. எப்போது காந்தி பிறந்ததில் ஆரம்பித்து அவர் எப்போ பிறந்தது 1800 இல்லைங்களா, 1869 ஆரம்பித்து இப்போ 1920க்கே நம்ம வந்துட்டோம். இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து பல விஷயங்கள் வந்து இருக்குது சரிங்களா. அரசரோட நிகழ்ச்சியில் எதையுமே நாங்கள் கலந்துக்க மாட்டோம், உங்களுடைய பட்டம் பதக்கம் எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம். அடுத்தது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அரசோட பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். குடிமை பணிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாங்கள் தலையிடம், அதாவது வந்துட்டு பதவி வகிக்க மாட்டோம். இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறமா வந்துட்டு வரிகுடா இயக்கம், சௌரி சௌரா சம்பவம் சரிங்களா. வரிகுடா இயக்கம் வந்துட்டு 1922 பிப்ரவரியில் 1920 ஒத்துழையாமை இயக்கம், அதுக்கப்புறமா வந்துட்டு 22 வரிகுடா சரிங்களா. வரிகுடா இயக்கம் வந்துட்டு பர்தோலியில் பிரச்சாரத்தை வந்துட்டு காந்தியடிகள் வந்து அறிவிக்கிறாரு. அப்போ 1922 பிப்ரவரி 5 சரிங்களா. பிப்ரவரியில் அவர் அப்போ தான் வந்துட்டு இந்த பிரச்சாரத்தை அறிவிக்கிறாரு. அப்போ வந்து என்ன ஆகுனா ஊபி, அதாவது வந்து உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் அப்படின்ற கிராமத்தில், அதாவது சௌரி சௌரா அப்படின்ற கிராமத்தில், கோரக்பூருக்கு பக்கத்தில் சௌரி சௌரா அப்படின்ற கிராமத்தில் தேசியவாதிகள் எல்லாமே வந்து பேரணி நடத்துகிறாங்க. இது வந்துட்டு காவல்துறைக்கு வந்துட்டு ரொம்ப கோபம், அதாவது காவல்துறைகள் வந்துட்டு ரொம்ப கோபப்படுத்திடுறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே நடந்த அந்த பிரச்சனையை வந்துட்டு ஒரு பெரிய வன்முறையாக மாறிடும். அந்த காவலர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பாதுகாப்புக்காக காவல் நிலையத்தை வந்துட்டு பூட்டிட்டு உள்ளே இருக்கும்போது அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 22 காவலரோட அப்படியே இந்த காவல் நிலையத்தையே மொத்தமாக தீட்டு கொளுத்திடுவாங்க. இந்த விஷயம் வந்துட்டு காந்தியடிகளை ரொம்ப ரொம்ப வந்துட்டு மன உளைச்சலுக்கு உண்டாக்கும் போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்துட்டு வாபஸ் வாங்கிடுவார். இந்த சௌரி சௌரா இடத்துல இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிடுறாங்க இல்லைங்களா, அதுதான் இந்த சௌரி சௌரா இன்சிடெண்ட்டு. வரிகுடா இயக்கம் 1922 சரிங்களா. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு காங்கிரஸ் கட்சி வந்துடும். காங்கிரஸ் கட்சி வந்துட்டு ரெண்டாக பிரிஞ்சிடும் சரிங்களா. ஒருத்தங்க மாற்றத்தை விரும்புவர், இன்னொருத்தங்க வந்துட்டு மாற்றத்தை விரும்பாதவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிரிஞ்சிருவாங்க. இதில் வந்துட்டு மாற்றம் வேணும் அப்படின்னா, அதாவது மாற்றத்தை விரும்புகிறவங்க என்னென்னா இந்த சட்டப்பேரவைக்குள்ளே நம்ம போனால் மட்டும்தான் நம்மளுடைய இதை வந்து நம்ம பாதுகாக்க முடியும், நம்மளுடைய நலன்கள், தேச நலன்கள் வந்துட்டு மேம்படும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த மாற்றத்தை விரும்புபவர். இந்த மாற்றத்தை விரும்பாதவர் குழு என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு இந்த அகிம்சை இதெல்லாம் இல்லாமல் அதுக்கு சட்டப்பேரவையில் இருக்கிறத விட வெளியில் இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு தேவையான மாற்றம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத அவங்க வந்துட்டு மாற்றத்தை விரும்பாதவர் சரிங்களா. இந்த மாற்றத்தை விரும்புவரில் மோதிலால் நேரு யாருன்னா ஜவஹர்லால் நேருவோட ஃபாதர், அப்பா. அவருங்க சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேருவும் வந்துட்டு தேர்தலில் போட்டியிட்டு எப்படியாவது சட்டப்பேரவைக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய தேச நலன்கள் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா
அந்த மாற்றத்தை விரும்பாதவர் இருக்காங்க இல்லைங்களா, யாருன்னா வல்லபாய் பட்டேலும் ராஜாஜியும். இவங்க வந்துட்டு இதெல்லாம் முடியாது, எங்களுக்கு வந்து ஒத்துழையாமை இயக்கம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்துழையாமை இயக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாற்றத்தை விரும்பவர் இருக்காங்க இல்லைங்களா, நேருவும் சி.ஆர். தாஸும் 1923 அந்த வளைகுடா இயக்கத்திற்கு அடுத்த வருஷம் வந்து என்ன பண்ணுறாங்க, சுயராஜ்ய கட்சியை வந்து உருவாக்கிடுறாங்க. 1925 வந்து என்ன ஆகுது அப்படின்னா 23 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 25 இந்த சி.ஆர். தாஸ் டெத் ஆயிடுறாரு. அப்போ வந்துட்டு இந்த ஆரம்பித்த கட்சி வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அப்போ வந்து 1919 இரட்டை ஆட்சி முறை வந்து இருக்கும். இது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இரட்டை ஆட்சி முறை அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். அது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். மாகாண அரசின் அதிகாரங்கள் மாற்றப்பட்ட துறை இந்த மாதிரி 2ஆக பிரியும். மாகாண அரசோட அதிகாரங்களில் ஆங்கில அரசு இருக்கும், மாற்றப்பட்ட துறைகளில் இந்திய அமைச்சர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த ஆங்கில அரசர்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னா நிலம், நீதி, காவல், நீர் இதெல்லாமே வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட அதிகாரத்தில் இருக்கும். நம்மகிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா கல்வி, வேளாண்மை, உள்ளாட்சி, பொது சுகாதாரம், வனம், நீர்வளத்துறை இது எல்லாமே வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட்டை 2ஆக பிரிக்கிறாங்க. நாங்கள் ஒரு பக்கம், பிரிட்டிஷ் ஒரு பக்கம், தென் இந்திய அமைச்சர்கள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்துட்டு இரட்டை ஆட்சி முறை. சரிங்களா. அப்படின்னா வந்துட்டு சைமன் குழு. சரிங்களா. 1927 நவம்பர் 8 அப்போ அதாவது வந்துட்டு இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தத்துக்காக வந்துட்டு ஒரு சட்டப்பூர்வமான அதாவது இந்தியாவுக்கு தேவையான ஒரு சட்டப்பூர்வமான ஆணையம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணுறாங்க. சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு சைமன். சரிங்களா. இவர் தான் வந்துட்டு அந்த ஹெட்டு. ஸோ அப்போ சர் ஜான் சைமன் அப்படின்றவருடைய தலைமையில் ஒரு குழு வந்து உருவாக்குறாங்க. அந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இந்தியாவுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத, அதாவது வந்துட்டு இந்தியாவுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்தியர்கள் இல்லாமல் அந்த குழுவில் இருக்கக்கூடிய இந்த 7 பேருமே வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த வெள்ளையர்களாக தான் இருப்பாங்க. நம்ம இந்தியனில் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு அது எப்படி நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம், அதனால் வந்துட்டு எங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு என்ன அரசியல் சாசனம் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கருப்பு கொடி ஏற்றிட்டு சைமனே திரும்பி கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போராட்டம் பண்ணுவாங்க. சரிங்களா. இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும் கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருக்கோம். குழு போராட்டத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு போராட்டக்காரர்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கடுமையாக வந்து தாக்கப்பட்டுருவாங்க. அப்போ வந்துட்டு லாலா லஜபதி ராய் அவருமே வந்துட்டு இந்த போராட்டத்தில் இருக்கும்போது அவருமே ரொம்ப கொடூரமாக தடியடியில் நடத்தி ரொம்ப கொடூரமாக காயம் அடைஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நாளில் வந்துட்டு அவர் இறந்து போயிடுவார். சரிங்களா. இந்த சைமன் குழு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமே வந்துட்டு நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று வந்து உருவாக்குவார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இது வந்து என்ன அப்படின்னா இந்த நேரு அறிக்கை அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு வந்துட்டு அரசியல் சாசனம் நம்ம உருவாக்கணும். சரிங்களா. நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு நேரு வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா 1928 எல்லா கட்சியுமே கூட்டி கட்சி மாநாடு வந்து நடத்துகிறாரு. அனைத்து கட்சி மாநாடு வந்து நடத்துகிறாரு. அப்போ மோதிலால் நேரு தலைமையிலான கமிட்டி வந்து அந்த அமைச்சிருப்பாங்க. சரிங்களா. அப்போ வந்து அது அதாவது அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடக்குது. அப்போ வந்து சில அறிக்கைகள் வந்து விடுறாங்க. அதுதான் நேரு அறிக்கை. என்னென்னா இந்தியாவுக்கு தன்னாட்சி அந்தஸ்து, அதாவது டொமினியன் தகுதி வேணும். அப்புறம் வந்துட்டு மத்தியம், மாகாணம் எல்லாத்துக்குமே வந்துட்டு கலவையான வாக்காளர்கள் தேர்தல் வந்து நடைபெறணும். அப்புறம் வந்துட்டு வாக்களிப்பு முறை வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து சிறுபான்மையினருக்கு வந்துட்டு முஸ்லீம்களுக்கு தனியாக வந்து இடஒதுக்கீடு வேணும். இந்துக்களுக்கு வந்துட்டு சிறுபான்மையினராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தனியாக வடமேற்கு எல்லையில் வந்துட்டு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த நேரு வந்து கொடுத்துருவார். சரிங்களா. அறிக்கையை வந்து வெளியிடுவார். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த நேரு அறிக்கையை வந்துட்டு தோல்வியில் முடிஞ்சிடும். ஏன்னா வந்துட்டு ஜின்னா அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு தனியாக வந்துட்டு மத்திய சட்டப்பேரவையில் தனியாக வந்து இடஒதுக்கீடு வேணும், முஸ்லீம்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவார். இவரை வந்துட்டு ஆதரித்த பதர் வந்துட்டு தேஜ் பகதூர் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுவார், இது எல்லாமே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர் தனியாக சொல்லுவார். அதனால் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஜின்னா இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து இந்து முஸ்லீம் தூதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து தன்னுடைய கொள்கையை வந்து மாற்றிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும், அது சரியா, அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆரம்பிச்சிடுறாரு.
அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா முழுமையான சுயராட்சியத்திற்கான போராட்டம் மற்றும் சட்டமறுப்பு இயக்கம். இப்போ வந்து டொமினியன் தகுதி வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டுருச்சு. ஆனாலும் வந்து அதில் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாகூரில் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து கூட்டம் நடக்குது. அதாவது வந்து எங்களுக்கு தனியாக சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. 1930 ஜனவரி 26 இந்த நாளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுதந்திர திருநாளாக வந்துட்டு ஜவஹர்லால் நேரு வந்து அறிவிச்சிடுறாரு. சரிங்களா. இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு உப்பு சத்தியாகிரகம் வந்து ஆரம்பிக்கும். சொல்ல மறந்துட்டு இவ்வளோ நேரமாக வந்துட்டு நோட்ஸில் வீடியோ கொடுத்துட்டு இப்போ நான் புக்கில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து இது எல்லாமே அப்படியே ஸ்டோரியாக சொல்லிக்கலாம். இதை வந்து தனியாக நம்ம நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இதில் எதுவுமே இல்லை. என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஆனால் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய மைனஸ் என்னென்னா மைனஸ்ன்றது இல்லை, கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கலாமே. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த ஹிஸ்ட்ரியில் அந்த வருஷங்களை ஞாபகம் வச்சுக்கிறது தானே கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் இதில் வந்து நம்ம இந்த தேசியம் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் இதுன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வுகளை ஞாபகம் வச்சுட்டோம்னா அந்த வருஷங்கள் வந்து ஞாபகம் வந்துடும். இதுக்கு வந்து ஷார்ட்கட் எதுவுமே வந்துட்டு எனக்கு கிடைக்கல. நான் வந்துட்டு இதை திங்க் பண்ணி பார்த்தேன். எனக்கு எதுவுமே இந்த வருஷத்துக்கு வந்து எப்படி ஷார்ட்கட் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால வந்து நான் யோசிச்சுட்டு நான் வந்து அதை பண்ணலை. கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத நான் யோசிச்சு பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், உப்பு சத்தியாகிரகம் பாருங்கள். இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஜனவரி 30 1930 ஜனவரி 31 இந்த டேட்டுக்குள்ளே அதாவது வந்துட்டு அரச பிரதிநிதி வந்துட்டு இர்வின் பிரபுட்ட வந்துட்டு ஒரு மனு கொடுக்குறாரு. இந்த கோரிக்கையெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோரிக்கை என்னென்னா இராணுவம் அப்புறம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி பணியில் சேவைகளுக்கான செலவு வந்துட்டு 50% குறைக்கணும். அதே மாதிரி வந்துட்டு எல்லா அரசியல் கைதிகளையும் வந்துட்டு விடுதலை செய்யணும். அப்புறம் வந்துட்டு நில வருவாயை 50% குறைக்கணும். உப்பு வரியை வந்து நீங்கள் ரத்து செய்யணும். இது எல்லாமே வந்து அதில் இர்வின் பிரபுட்ட வந்து மனுவாக கொடுக்குறாங்க. அவர் அதை காதுலேயே போட்டுக்கல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா காந்தியடிகள் இருக்கார் இல்லைங்களா, காந்தியடிகள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டியை நோக்கி வந்துட்டு ஒரு பாத யாத்திரை அதாவது வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். எப்போனா 1930 மார்ச் 12 78 பேரோட வந்துட்டு தன்னுடைய யாத்திரையை வந்து ஆரம்பிக்கிறாரு. இது வந்துட்டு போக 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 அப்படியே ஆட்கள் வந்து இதில் சேர்ந்துக்கிட்டே போகிறாங்க. இவர் வந்துட்டு 61 வயசில் 24 நாட்களில் அதாவது 24 நாளில் 241 மைல் வந்துட்டு நடந்தே போய் 1930 அதாவது மார்ச் 12 ஆரம்பித்த இந்த யாத்திரை ஏப்ரல் 5 சாயங்காலம் தண்டி கடற்கரைக்கு போய் அங்கேருந்து ஒரு கையில் உப்பை எடுத்து இந்த உப்பு சட்டத்தை வந்துட்டு மீறிடுறாரு. சரிங்களா. யாருன்னா காந்தி அவர்கள். இந்த உப்பு சத்தியாகிரகம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் ராஜாஜி அவர்கள் வந்து நடத்துகிறாரு. அதே மாதிரி வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கான் அப்துல் கஃபார் கான் அப்படின்றவர் வந்துட்டு தலைமை எடுத்து நடத்துகிறாரு. சரிங்களா. இப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு காந்தியடிகள் வந்து கைது செஞ்சு சிறையில் எரிவாடா அப்படின்ற சிறையில் வந்து அடைச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் கஃபார் கான் மற்றும் மற்ற தலைவர்கள் எல்லாமே வந்து கைதாகிடுறாங்க. இதில் வந்துட்டு அந்நிய துணிகள் புறக்கணிப்பு, மதுக்கடைகள் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. பரிகொடா இயக்கம், மனச்சட்டத்தை வந்துட்டு மறுக்க மாட்டோம் எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லி வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இந்த சத்தியாகிரகம் போராட்டம் தான் இந்தியாவில் மக்கள் சந்தித்த மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு வட்டமேஜை மாநாடு நடக்கும். மொத்தம் 3 வட்டமேஜை மாநாடு நடக்கும். ஃபஸ்ட்டு வட்டமேஜை மாநாடு வந்து என்ன அப்படின்னா 1930 லண்டனில் நடக்கும். அடுத்து ஃபஸ்ட்டு 30, அடுத்து 2வது 31, 3வது வட்டமேஜை மாநாடு 1932 நடக்கும். ஃபஸ்ட்டு முதல் வட்டமேஜை மாநாடு நடந்தபோது வந்துட்டு என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு சிறையில் அடைச்சிருப்பாங்க. அதனால வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியில் கலந்துக்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு இதில் எந்த ஒரு பிரச்சனை பற்றியுமே வந்துட்டு முடிவு வந்து எடுக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம். இதில் தான் வந்து அந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்ததுக்கு காரணமாக இருப்பார் இல்லைங்களா இர்வின். அதான் மனு கொடுத்தப்ப அந்த மனுவை கண்டுக்காமல் இருப்பார். அவர் தான் வந்துட்டு காந்திக்கும் இர்வினுக்கும் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் வந்துட்டு உருவாகுது. இதுதான் காந்தி இர்வின் ஒப்பந்தம். இதில் வந்து என்ன அப்படின்னா அதாவது வந்து வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை வந்து விடுதலை செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி வந்துட்டு பதவி விலகிய அரசு ஊழியர்களுடைய விஷயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு மறுபடியும் பதவிகள் கொடுக்குறது, அந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நடந்துக்கிறது. அப்புறம் வந்துட்டு உப்பு காய்ச்சறதுக்கு வந்துட்டு அதாவது வந்துட்டு கடலோர கிராம மக்கள் வந்துட்டு தங்களுடைய பயன்பாட்டுக்காக வந்து உப்பு காய்ச்சறத வந்துட்டு வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு கையொப்பமாகுது. அப்போ அதாவது 2வது அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா வந்துட்டு காங்கிரஸ் கட்சி வந்துட்டு சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து ரத்து செஞ்சுட்டு நாங்கள் வந்துட்டு வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, 2வது வட்டமேஜை மாநாட்டில். ஆனால் அந்த 2வது வட்டமேஜை மாநாட்டில் என்ன ஆகுனா, காந்தி வந்து சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு அவர் வந்து ஏற்றுக்க மாட்டார். அதனால வந்து இந்த வட்டமேஜை மாநாடு வந்துட்டு தோல்வியில் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து 3வது வட்டமேஜை மாநாடு வந்து உருவாகும். இப்போ வந்துட்டு இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குது இல்லைங்களா, இது வந்துட்டு சட்ட மறுப்பு இயக்கத்தில் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால வந்துட்டு அவங்க வந்து இதில் கலந்துக்க மாட்டாங்க. வந்துட்டு 3வது வட்டமேஜை மாநாடு வந்துட்டு 1932 டிசம்பர் 24 அப்போ வந்துட்டு அதாவது வந்துட்டு நவம்பர் 17 டிசம்பர் 24 வரைக்கும் வந்துட்டு நடக்கும். சரிங்களா. இதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வகுப்புவாரி ஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம். வகுப்பு வாரி ஒதுக்கீடை வந்துட்டு ராம்சே மெக்டொனால்ட் அப்படின்றவர் வந்துட்டு அறிவிச்சிருப்பார். இவர் வந்துட்டு முஸ்லீம்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவராக வந்துட்டு அம்பேத்கர் வந்து மக்களோட கருத்துப்படி வந்து மக்களுக்கு வந்துட்டு அதிகாரத்தை அதாவது வந்துட்டு தனித்தொகுதி வேணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போராட்டம் வந்து ஏற்படுத்துவார். இதில் வந்துட்டு ராஜேந்திர பிரசாத், மதன் மோகன் மாளவிகா, MC ராஜா இவங்க எல்லாமே வந்துட்டு ஒடுக்கப்பட்ட தலைவர்களுக்காக வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. கடைசியில் வந்துட்டு அம்பேத்கருக்கும் அதாவது வந்துட்டு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் வந்துட்டு ஒப்பந்தம் வந்துட்டு ஒத்துக்குவாங்க. ஒப்பந்தத்துக்கு இதுதான் வந்துட்டு பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய முக்கிய விதிமுறைகள் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு தனி தொகுதி கொடுக்கணும் அப்படின்றத வந்து கைவிட்டுட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் வந்துட்டு 71 148 வந்து அதிகரிச்சிருப்பாங்க. மத்திய சட்டப்பேரவையில் 18% இடங்கள் வந்துட்டு ஒதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு இந்த அம்பேத்கருடைய ஜாதி அமைப்புகள் பற்றிய கருத்து வந்துட்டு காந்தியடிகளை வந்துட்டு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுறது. அதனால அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய இடத்த வார்தாவில் இருந்துட்டு சத்தியாகிரக ஆசிரமத்திற்கு வந்து மாற்றிடுவார். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த மக்களுடைய இந்த கல்வி, சுத்தம், சுகாதாரம், இந்த பழக்க வழக்கங்கள்லாம் அதாவது வந்து மேம்படுத்தணும். மது பழக்கத்தை வந்துட்டு அறவே மக்கள் வந்து கைவிடணும் அப்படின்றதுக்காகலாம் வந்துட்டு நிறையா பாடுபடுவாங்க. இதில் வந்துட்டு கோவில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ 1933 ஜனவரி 8 கோவில் நுழைவு நாளாக வந்து அனுசரிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பொது உடைமை அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு ஆரம்பிக்கும். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு ரஷ்ய புரட்சியால் வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டதுனால இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு உஸ்பெகிஸ்தானில் தாஸ்கண்ட் அப்படின்ற இடத்துல தான் வந்து நிறுவியிருப்பாங்க. யார் வந்து இதனுடைய நிறுவன உறுப்பினர்கள் அப்படின்னா மொத்தம் 3 பேர். MN ராய், அபானி முகர்ஜி மற்றும் ஆச்சாரியா. ஸோ இவங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ராய், ஜி, ஆச்சாரியா. அதாவது வந்து ராய், ஜி, சார் 3 ராய்னா யாருன்னா ராய், ஜீனா அபானி முகர்ஜி, சாரியானா சார்னா ஆச்சாரியா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சிருவாங்களாம். இதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அடக்கிறதுக்காக இவங்க மேலே வந்துட்டு நிறையா வந்து கம்ப்ளைண்ட்டு, கேஸ் இந்த மாதிரிலாம் நிறையா கொடுப்பாங்க. இந்த தலைவர்கள் எல்லாமே வந்து கைது செய்யப்பட்டு இவங்க மேலே வந்துட்டு இந்த கான்பூர் சதித்திட்ட வழக்கு அது எல்லாத்தையுமே வந்து இவங்க மேலே போட்டு அதில் வந்து விசாரிக்கிறதுக்கு வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே வந்து துன்புறுத்துவாங்க விசாரணைங்கிற பேரில். அப்புறமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த பொது உடைமை கட்சி அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது இல்லைங்களா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த பொது உடைமைவாதிகள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் ஆங்கில ஆட்சியோட உண்மையான முகத்தை வந்து எடுத்து காட்டுறதுக்காகவும் இதை வந்துட்டு ஒரு அதாவது அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1925 வருஷம் வந்துட்டு கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு வந்து ஒன்று நடக்கும். அதில் சிங்காரவேலர் வந்துட்டு தலைமை உரை ஆற்றியிருப்பார். அப்புறமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சின்றது 1928 வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா.
அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு காந்தியடிகள் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு ஒத்துழையாமை இயக்கத்தை வந்துட்டு வாபஸ் வாங்கிடுவார். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க வந்துட்டு ஆயுத கிளர்ச்சியை வந்து கையில் எடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு 1924 இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படின்றது வந்துட்டு கான் கான்பூரில் வந்து உருவாகும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அஷர் ஃபாகுல்லா கான் மற்றும் பலர் ராம் பிரசாத் பிஸ்மித் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டோட பணம் வந்துட்டு ரயில் வண்டியில் கொண்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த ட்ரெயினை வந்து கொள்ளையடிச்சிடுவாங்க அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, 4 பேருக்கும் வந்துட்டு மரண தண்டனையும் அது போக அவங்களுக்கு கூட்டாக இருந்தவங்களுக்கு சிறை தண்டனையும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படிங்கிறது இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த சைமன் குழு அந்த தடியடியில் வந்துட்டு லாலா லஜபதி ராய் வந்துட்டு இறந்துருவார் இல்லைங்களா. ஸோ அப்போ அதுக்கு காரணமாக இருந்த அந்த ஆங்கிலேய காவல் அதிகாரி இருப்பார்ல, அவர் வந்துட்டு படுகொலை செஞ்சுருவாங்க. 1929 என்ன பண்ணுவார்னா பகத்சிங்கும் பி.கே. தத் அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு சட்டப்பேரவையில் புகைக்குண்டு வந்து வீசிட்டு இன்க்லாப் ஜிந்தாபாத் பாண்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு முழக்கங்கள் எழுப்பிட்டு போயிடுவாங்க. இதனால் வந்துட்டு இந்த ராஜகுரு பகத்சிங்கும் கைது செஞ்சுருவாங்க. கைது செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு மரண தண்டனை வந்து விதிச்சிடுவாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. சூர்யா சென் அப்படின்றவரை பற்றி இந்த இடத்துல சொல்லுவாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு பிரிட்டிஷோட ஆயுத கிடங்கு சிட்டாகாங்கில் இருக்கும். அப்போ அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த ஆயுத கிடங்கை கைப்பற்றி அங்கே வந்து அவங்க வந்து ஒரு புரட்சிகர அரசை வந்து அங்கே நிறுவியிருப்பாங்க. அவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து 3 வருஷம் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 30 வந்து இந்த இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரா 3 வருஷத்துக்கு அப்புறமா சூர்யா சென் வந்துட்டு கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டுருவார். அதுக்கப்புறமா இந்த பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது இல்லைங்களா, இது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கட்சியாக வந்து வலுப்பெற்றோம். இதுக்கப்புறம் நல்ல ஒரு பலமான கட்சியாக மாறிடும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இந்திய பொருளாதார வீழ்ச்சினால் வந்துட்டு நிறைய வேளாண் பொருட்களோட விலை வந்துட்டு ரொம்ப சரியாக ஆரம்பிச்சிடும். அதாவது ஏற்கனவே இப்போது இருக்கக்கூடிய வேளாண் பொருட்களுடைய விலை வந்துட்டு 50% விலை வந்துட்டு ரொம்ப, அதாவது இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்றுட்ருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த அமைப்பினால் ஒரு 5 ரூபா ரொம்ப அதனுடைய விலை வந்து ரொம்ப இதாகிருச்சு. நில வருவாய் எல்லாம் வந்துட்டு 2 மடங்கு அதிகமாகிருச்சு. இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சூழல் வந்து இருக்கும் பொழுது ரொம்ப வந்துட்டு வருவாய் ஊதிய குறைபாடு இந்த மாதிரி காரணங்களால் வேலையில்லா திண்டாட்டம் இதனால் வந்துட்டு இந்த பொது உடைமை கட்சி வந்துட்டு 1934 தடை செஞ்சுருவாங்க. அப்போ வந்துட்டு காங்கிரஸ் கட்சி வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நல்ல என்ன சொல்கிறது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக வந்து உருவாயிரும். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு வலுவான கட்சியாக மாறிடும் இல்லைங்களா. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா 1937 வந்துட்டு எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் வரும்போது வந்து அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சிரும். இவங்க வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அமைச்சர்களோட ஊதியத்தை எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடுவாங்க. அமைச்சர்கள் வந்து இப்போ 2000 சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சேலரி 500 ரூபாயாக வந்து கம்மியாயிரும். அதே மாதிரி வந்துட்டு மற்ற அரசியல் கட்சி மேலே இருக்கக்கூடிய அத்தனை கேஸ் இருக்கும் இல்லைங்களா, வழக்குகள், அது எல்லாத்தையுமே வந்துட்டு தள்ளுபடி பண்ண வச்சுருவாங்க. அதே மாதிரி வந்து விவசாயிகள் கடன் வந்து குறையிறதுக்கு, அதே மாதிரி தொழிலாளர்களுடைய நலன்கள் மேல்படுறது, கோவில் நுழைவுச் சட்டம், இது எல்லாமே வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு காங்கிரஸ் அமைச்சரவையின் பதவி விலகல் அப்படின்னா இதில் வந்து என்னென்னா 2வது உலகப்போர் வந்துட்டு நடந்துட்டுருக்கும் பொழுது காங்கிரஸ் அந்த சமயத்தில் வந்துட்டு காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்து பதவி விலகும் போது ஜின்னா இருக்கார் இல்லைங்களா, அவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது வந்துட்டு 1940 2ஆம் உலகப்போர் நடைபெற்றுட்டு போது வந்துட்டு இந்தியர்களோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பிரிட்டிஷ் அரச பிரதிநிதி லித்கோ வந்துட்டு ஒரு சலுகையை வந்துட்டு இந்தியாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி தன்னாட்சி வேணும், எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் இல்லையா. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா யாருன்னா அந்த லித்கோ அப்படின்றவர், அதாவது அவங்க வந்து உங்களுக்கு டொமினியன் அதாவது தன்னாட்சி அந்தஸ்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது எப்போ கொடுக்குறோம் என்ன ஏதுன்றது எதுவுமே சொல்லலை.
அதனால என்ன பண்ணுறாரு, காந்தி இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து சத்தியாகிரக போராட்டத்தை வந்து அறிவிச்சிடுறாரு. அதில் வந்து ஒரு சில பேர் மட்டும் கலந்துக்கிறாங்க. இந்த வினோபா பாவே இவர் இருக்கார் இல்லைங்களா, இவர் தான் வந்து முதல்ல சத்தியாகிரக போராட்டத்தை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வரும். அது என்ன அப்படின்னா வந்துட்டு கேபினெட் அமைச்சர் யாருன்னா ஸ்டாஃபோர்ட், அவர் வந்துட்டு ஒரு தூதுக்குழுவை வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து அனுப்பியிருக்கும் அவருடைய தலைமையில். அதாவது வந்துட்டு உரிய அதிகாரத்தை உடனடியாக மாற்றித்தர, நம்மளுக்கு என்ன அதிகாரம் வேணுமோ அதை வந்து நாங்கள் உடனடியாக அதாவது பண்ணி கொடுக்கறதுக்கு வந்துட்டு இந்த தூதுக்குழு வந்து விருப்பப்படாத நிலையில் காங்கிரஸுக்கும் கிரிப்ஸ் தூதுக்குழுக்கும் இடையில நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைஞ்சிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார் அப்படின்னா, காந்தியடிகள் இருக்கார் இல்லைங்களா, செய் அல்லது செத்துமடி அப்படின்ற ஒரு முழக்கம் வந்து ஆரம்பிக்கும். அதாவது வந்து என்ன அப்படின்னா, வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் வந்து இதில் கொண்டு வந்துடுவாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒன்று நம்மளுக்கு வந்து சுதந்திரம் வேணும், நம்மளுடைய முயற்சியால் நம்ம சுதந்திரத்தை இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு அடிமைத்தனத்தை பார்க்குறதுக்கு நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். இதுதான் வந்து அந்த செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற அந்த முழக்கத்தை வந்து காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார். இது எப்போ ஆகும் அப்படின்னா வந்துட்டு, இந்த போராட்டம் தொடங்கி அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே வந்து என்னாகனா, காந்தியடிகள் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு கைது செய்யப்பட்டுருவாங்க. 1942 ஆகஸ்ட் 8 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே வந்துட்டு காந்தியடிகளும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் வந்து கைது செய்யப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, கைது செஞ்சதுக்கப்புறமா ஜெயிலில் இருக்கும்போது அதாவது வந்து ஜெயப்பிரகாஷ் நாராயணன், ராம்நந்த் மிஸ்ரா இவங்க எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு வெளியிலேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, திரைமறைவு வேலைகளில் வந்து ஈடுபடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உஷா மேத்தா, அருணா ஆசிப் அலி இவங்க இந்த மாதிரியான பெண் தலைவர்களும் திரைமறைவில் இருந்து இந்த சத்தியாகிரக போராட்டத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மக்களோட வெளிப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, காந்தியடிகள் வந்து ஜெயிலில் போட்டாங்க இல்லைங்களா, இந்த விஷயம் வந்துட்டு நிறையா பக்கம் வந்து பரவ ஆரம்பிச்சதே வந்து ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை நிறுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு மக்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு தொலைபேசி மற்றும் தந்தி கம்பிகள், அரசு கவர்மெண்ட் பில்டிங்கு, ரயில் நிலையம் எல்லாத்துலேயுமே வந்து மக்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. இது வந்துட்டு மெட்ராஸில், அதாவது வந்துட்டு மதராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதில் வந்து ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய வட மாநிலங்கள் இருக்குது இல்லைங்களா, பீகார், ஒடிஷா இந்த மாதிரியான இடங்கள்லையும் வந்துட்டு இந்த பிரச்சனைகள் வந்துட்டு ரொம்ப சிவியராக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய இந்திய தேசிய இராணுவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கலாம். என்னாகும் அப்படின்னா, காங்கிரஸை விட்டு விலகினதுக்கு அப்புறமா சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு அதாவது வந்து வீட்டு காவலில் வச்சுருப்பாங்க. அப்போ வந்துட்டு இவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, இப்போ பிரிட்டிஷோட எதிரிகள் இருப்பாங்க இல்லைங்களா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களோட நம்ம சேர்ந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம போராடலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் நினைப்பார். இப்போ என்ன பண்ணுவாருன்னா, அவர் தான் ஆல்ரெடி வீட்டு காவலில் வச்சுருப்பாங்களா, அப்போ வந்து அவருடைய வீட்டிலேருந்து மாறு வேஷம் போட்டு தப்பிச்சு போயிடுவார். தப்பிச்சு போயிட்டு அவர் வந்துட்டு சோவியத் யூனியன் கிட்ட வந்துட்டு ஆதரவு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பார். ஆனால் என்னாகும் அப்படின்னா, பிரிட்டன் வந்துட்டு சோவியத் யூனியன் கூட வந்துட்டு சேர்ந்துக்குவாங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா வந்துட்டு, இவர் வந்துட்டு உடனே ஜப்பான், அதாவது வந்துட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு நீர்மூழ்கி கப்பலில் ஜப்பான் போயிடுவார். அங்கே போய் இந்திய தேசிய இராணுவத்தோட இவரோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவார். இந்த இந்திய தேசிய இராணுவம் வந்துட்டு 3 பிரிவாக பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னா வந்துட்டு, ஒன்று வந்துட்டு நேரு பிரிகேட், காந்தி பிரிகேட், இன்னொன்று வந்துட்டு பெண்கள் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ராணி லக்ஷ்மி பாய் பிரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக வந்து பிரிப்பாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு, சலோ அதாவது வந்துட்டு தில்லிக்கு புறப்படு அப்படிங்கிற முழக்கத்தை வந்து இவர் வந்துட்டு சொல்லுவார். அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, இந்த இந்திய தேசிய இராணுவம் இருக்குது இல்லைங்களா, இந்த வந்துட்டு தோல்வி அடைஞ்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு பயணம் செஞ்ச விமானம் வந்துட்டு விபத்துக்குள்ளாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு அவருடைய அந்த பணிகள் எல்லாமே வந்து முடிவுக்கு வந்துடும். அப்போ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் வந்து கைது செஞ்சு செங்கோட்டையில் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க விசாரணைக்காக. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, அவங்க மேலே வந்துட்டு குற்றம் வந்து எந்த ஒரு குற்றமும் வந்து அவங்க மேலே கரெக்டாக நிரூபிக்கப்படலை. அதே மாதிரி வந்துட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க, நீங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு அவங்க வந்து ரிலீஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாடு விடுதலை நோக்கி நகர ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, 1946 பிப்ரவரி மாதத்தில் பம்பாயில் ராயல் அப்படின்ற இந்திய கடற்படை மாலுமிகள் வந்துட்டு
கிளர்ச்சி செய்வாங்க. இந்த கிளர்ச்சி வந்து இங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரயில் நிலையம் அது எல்லாத்துக்குமே வந்து பரவுது. விமானப்படை மற்ற எல்லாமே வந்துட்டு வேலைநிறுத்தத்தை வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. சுதந்திரம் பற்றிய பேச்சுவார்த்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சிம்லா மாநாட்டில் வந்து நடக்குது. 1945 ஜூன் 14 வேவல் திட்டம் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று அறிவிக்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு அரச பிரதிநிதிகள் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஈக்குவலான எண்ணிக்கையில் வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸுக்கும் கரெக்டான ஒரு ஒப்பந்தம் வந்து வரலை. அதுக்கடுத்து எலெக்ஷன் வருது. எலெக்ஷனில் வந்துட்டு காங்கிரஸ் வந்து வெற்றி பெறும். வெற்றி பெற்றதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு கருத்துக்களாக வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறமா வந்துட்டு கடைசியாக வந்துட்டு விடுதலையும் ஆயிரும், பிரிவினையும் ஆயிரும். முஸ்லீம் லீக்குக்கு இருக்கிறது இல்லைங்களா வந்துட்டு அவங்கள வந்து நேரடியாக வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்து கூப்பிடுவாங்க. அப்போ வந்துட்டு ஜின்னா இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்து முஸ்லீம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு செயல் வடிவம் கொடுத்துருவாங்க. அதில் தான் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதியாக வந்து பிரிச்சிருவாங்க. 1947 ஆகஸ்ட் 15 வந்து இந்தியா வந்து விடுதலை அடைஞ்சிரும். இந்த டாபிக் வந்து முடியுது. இது ரொம்பவே முக்கியமான டாபிக். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.